எனக்கு எதிரி வேற எங்கேயும் இல்லடா, கூட தானே இருக்கான்னு சொல்லிட்டு படத்துல டைலாக் வரும். அது எந்த கட்சிக்கு பொருந்ததோ இல்லையோ, காங்கிரஸ் ரொம்ப கச்சிதமா வந்து பொருந்தும். எல்லா மாநிலத்திலயும் பொருந்தும். கேரளா, தமிழ்நாடு ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் இருக்காங்க. தேசிய தலைமைக்கு அது வந்து பொருந்தும். தமிழ்நாட்டுல என்னன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியோடைய நண்பர், தேசிய அளவுலயும் மிக முக்கியமான பொறுப்புல இருக்காரு. சமீபத்துல கூட விஜயை போய் சந்திச்சு வந்தது பெரிய சர்ச்சையா மாறுச்சு. அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தனிப்பட்ட முறை சந்திச்சாருங்க, நாங்க திமுக தாங்க இருக்கோம்னு சொல்லி விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, கனிமொழி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இந்தியாவிலேயே அதிகமா கடன் வாங்குற மாநிலம் தமிழ்நாடு தான் கம்பேர் பண்ணிருக்காரு. ஊபியோட அதிகமா கடன் வாங்குற மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுல நிலுவை கடனும் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடன்கிறது ரொம்ப கவலைக்கிடமான நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஊபி இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கு குறிப்பா பிடிக்காத மாநிலம்னா அது ஊபி தான். அதனாலே நான் அதை சொல்றேன்னு சொல்லி குத்தி காட்டுற மாதிரி ஏதோ பண்ணிருக்காரு. வண்ணவனே கொந்தளிச்சுட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களே. கரூர் எம்பி ஜோதிமணி, கல்வி, சுகாதாரம், சமூக நீதி எல்லாமே தமிழ்நாட்டுல முதலிடம் இருக்கு, ஊபியில எல்லாம் எங்க இருக்குன்னு நீங்க பாக்கணும், இதை கம்பேர் பண்றதே தப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சசிகாந்த் செந்தில் திருவள்ளூர் எம்பி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உடம்ப வச்சு எடை போட முடியாது, உடல் எடையை வச்சு எடை போட முடியாது, குணத்தை வச்சுதான் பாக்கணும், இது என்ன ஒரு கம்பாரிசன் சொல்லி அவரக்கம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி மோகன் குமாரமங்கலம் சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்கெல்லாம் படையெடுத்து வந்து செல்வ பெருந்தகை அவரும் சொல்லியிருக்காரு. அவர் வந்து உளவு பாக்குறாரு வெளியே இருந்து வந்து, இது வந்து RSS ஓட குரலா ஒழிக்கிறாங்க சில பேர்லாம் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியிலேயே மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருக்காங்க. திமுக சைடுல இருந்து அமைதி அமைதி, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருங்க. ஓகே, அதான் வந்து ஆனா கோவமா கொந்தளிச்சிருக்காரு செல்வ பெருந்தகை. கிட்டத்தட்ட டைரக்டா அவருக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இருந்தது பிரவீன் சக்கரவர்த்திக்கு. ராகுல் காந்தி பேரை சொல்லி சில பேர் வந்து இந்த மாதிரி தவறான கருத்துக்களை பரவுறதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்லாம் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. டிஆர்பி ராஜா வந்து இதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது, அப்படி அமைதியாக விட்டுட்டு போறது நல்லதுங்கிற மாதிரி சாஃப்டா பிரவீன் சக்கரவர்த்தியை சொல்லாம வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் சூழ்ச்சியில சிக்காதீங்கிற மாதிரி அட்வைஸும் பண்ணியிருக்காரு. ஆமா. இன்னொரு பக்கம் வந்து திக்விஜய் சிங், தேசிய காங்கிரஸ்ல மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிற மூத்த தலைவர், காங்கிரஸுடைய மூத்த தலைவர், சமீபத்தில் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மோடியும் அத்வானி இருக்க மாதிரி புகைப்படம், அத்வானி மேல இருப்பாரு, அத்வானி கீழே வந்து தரையில உட்கார்ந்து இருப்பாரு பிரதமர் மோடி. அந்த போட்டோ வந்து போட்டுட்டு RSS பாஜகல யார் வேணா முதல்வர் ஆகலாம், உயர்ந்த பதவி வரலாம்னு வந்து போட்ட உடனேயே எப்படி சித்தார்த்தத்தை நீங்க வந்து ஆதரிக்கலாம், கோட்ஸே எதிர்க்கிறவங்க நம்ப, காந்தி ஆதரிக்கிறவங்க நம்ப, அந்த கேங்கோட போய் நீங்க சேர்ந்துட்டீங்களாங்கிற மாதிரி பயங்கரமான திட்டு. இது வந்து இங்க தமிழ்நாட்டுல தான் திட்டிக்கிட்டு இருக்காங்க பிரவீன் சக்கரவர்த்திய. ஆல் ஓவர் காங்கிரஸ்காரங்க எல்லாருமே திக்விஜய் சிங்கை வெளுத்து வாங்கிட்டாங்க.